சரி, பிரியமானவர்களே, என்னோடு கூட வேதத்திலே கவனியுங்கள். இந்த முதியோர் தினத்திலே உங்களுக்கு நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பின போது, வேதத்திலே நிறைய இடத்துல முதியோர்களுக்கென்ற ஆண்டவர் நிறைய திட்டங்களையும் நிறைய நமக்கு ஆலோசனைகளையும் நிறைய நமக்கு போதனைகளை வைத்திருக்கிறார். ஆனாலும் நான் உங்களோடு கூட இன்றைக்கு பிரசங்கிக்கும்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையை, அவருடைய வாழ்க்கையிலே அவர் முதல் ஆண்டவர் அழைத்த போது ஊர் என்ற தேசத்திலிருந்து அவர் பயணம் சென்றார் என்று அறிகிறோம். அது அவருடைய ஆரம்பம். வாலிபனாயிருந்த போது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவர் முதிர் வயது ஆனபோது. பைபிளில் நிறைய அனுபவங்கள் நாம் பார்க்கிறோம். சிலர் ஆரம்பம் அவர்கள் கர்த்தருக்குள்ளார அருமையாய் ஆரம்பிக்கிறார்கள், முடிவு துக்கமான முடிவாக இருக்கிறது. ஏனால் அவர்கள் ஆண்டவர்கள் விட்டு விலகி விடுகிறார்கள். இதற்கு ஒரு உதாரணமானது சவுல் ராஜா என்று பார்க்கிறோம். தன்னுடைய கழுதையை காணுண்டு தேடிட்டு போன இந்த சவுலை ஆண்டவர் சந்தித்து ஒரு நற்செய்தி வைத்திருந்தார். நீ அரசன் ஆவாய். இஸ்ரவேல் தேசத்திலே முதல் அரசனானவர் சவுல் என்று சொல்லி நாம் அறிகிறோம். சவுல் எப்படி அரசனானார்? கழுதையை இல்லைய தேடிட்டு போனவர் ஆண்டவர் சவுலை தேர்ந்தெடுத்தார். ஆமேன். ஆனால் சவுளுடைய முடிவு எப்படி இருந்துச்சா? துக்கமாக இருந்ததான். அதனால் நான் உங்களிடத்தில் இந்த முதியோர் தினத்தில் நான் பேச வேண்டும் என்று எண்ணின போது, முதியோர்களுக்கு நான் ஆபிரகாமை குறித்து பேச வேண்டும் என்று ஏவப்பட்டேன். அதனால் உங்களோடு கூட ஆபிரகாம் என்று நான் பேசுகிறேன். நான் எடுத்திருக்கிற தலைப்பானது இப்படி தான். திஸ் இஸ் த தீம் தட் ஐ ஹவ் சோசன், ஃபேத்ஃபுல் டு தி எண்ட். இறுதி வரை விசுவாசம் என்றதான ஒரு தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இதற்கு ஆதாரமாய் நான் எடுத்திருக்கிற ஒரு வசனமானது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 7, 8 என்று நான் எடுத்திருக்கிறேன். உங்கள் பென் இருக்குன்னா தயவு செய்து நீங்கள் குறிப்பு வைத்து கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். நான் சில காரியம் இப்போ செஞ்சிட்டேன். என்ன செஞ்சிட்டேன்? தலைப்பை அறிமுகப்படுத்திட்டேன், அடிப்படையான வசனங்களே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்படியாய் நீங்கள் குறிப்பு வைத்து கொள்ளுங்கள். ஐ என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ டு டேக் நோட், பிகாஸ் when you take note you understand better, and at a later time you can run through what you have learned and you will further remember and understand. Amen. பெற்றோர்கள் பிள்ளைகள் இப்படி இவர்கள் செய்கிறார்களா என்று சின்ன வயதிலேயே நீங்கள் அப்படியே பழகி கொடுக்கும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். ஆமீன் சொல்லுவோமா? இங்கே நம் வசனத்தை கவனிப்போம். வசனம் இப்படியாக நமக்கு சொல்லப்படுகிறது. This is what the scripture says. This is the sum of the years of Abraham's life which he lived, 175 years. Then Abraham breathed his last and died in a good old age, an old man and full of years, and was gathered to his people. நாம் இந்த வசனங்களை கேட்போம். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரவயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த வசனங்களை நீங்கள் குறிப்பு வைத்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? ஆபிரகாம் 175 வருடம் அவன் வாழ்ந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவ்வளோ ஐசு நாட்கள் கிடையாது. ஆனாலும் ஆண்டவருக்கு நம் நன்றி சொல்லலாம். என கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் பெரியவர். உங்களிடத்திலே ஒரு தேவ மனுஷனை அறிமுகப்படுத்தும்படிக்கு நான் விரும்புகிறேன். அருமையான இந்த மனுஷன் 7ஆம் தேதி நவம்பர் மாதம் 1918 ஆண்டில் பிறந்து அவர் இறந்தது 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2018 ஆண்டு. இந்த மனுஷன் வாழ்ந்தது 99 years, 200 years. இவருடைய பெயர் நாம் எல்லாரும் அறியத்தக்க பில்லி கிராம் என்று சொல்லி பார்க்கிறோம். 2018 தான் மரித்தார். He was born in 1918. ஆல்ரைட், பிரியமானவர்களே,
அருமையான பில்லி கிராம் ஏறக்குறைய 100 வயது ஆகும்போது மரித்து போனார் என்று நாம் அறிகிறோம். பில்லி கிராம் ஐயாவே நமக்கு உலகம் எங்கும் பிரபலமானவர் என்று நமக்கு தெரியும். We know that Billy Graham was an evangelist and a well-known figure in the Christian circle, in fact even in the world. ஸோ இவரை குறித்து நான் நிறையா வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். காரணம் என்னென்னா, I wanted to go and check about Billy Graham's old age. 100 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரே. அப்போ இவருடைய வயதான காலத்திலே இவர் நமக்கு ஏதாவது அறிகுறைகள் சொல்ல முடியுமா? Can Billy Graham teach us something about old age? அப்போது பிரியமானவர்களே, நான் சில காரியத்தை பில்லி கிராம் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். என்ன கற்றுக்கொண்டேன்னாக்கா, வயதாகிவிட்டது, ஆனாலும் பில்லி கிராம் குறித்து சொல்லப்படுகிறது, அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவானாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. சிலர் பணத்திலே வயதான காலத்திலே ஐஸ்வர்யவானாக இருப்பார்கள், ஆவிக்குரிய காரியத்திலே ஜீரோவாக இருப்பார்கள். ஆனால் பில்லி கிராமை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் வயதான காலமான போது அவர் ஆவியிலே அல்லது இன்னொரு வார்த்தையிலே விசுவாசத்திலே தேறினவராய் ஐஸ்வர்யவானாய் இருந்தாராம். எல்லாரும் ஒரு ஆமீன்னு சொல்லுங்கள். Don't you think that it is a very good thing that we can learn about Billy Graham? That he was spiritually rich. Amen. Some of us may talk about a person's richness in wealth at his old age. But here is a man who is an example who was spiritually rich. Shall we say amen? தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இந்த பில்லி கிராம் 60 வருடத்திற்கு மேலாக ஆண்டவருடைய ஊழியத்தை சுவிசேஷகனாய் இவெஞ்சலிஸ்டாய் அவர் செய்திருக்கிறாராம். வயதான போது பில்லி கிராமுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, பார்க்கின்சன் என்று சொல்லப்படுகிற ஒரு வியாதி அவரை தொத்தி கொண்டது. பார்க்கின்சன் டிசீஸ் வாஸ் his problem. Added to it, he had many other complications. பார்க்கின்சன் என்ற வியாதி அவரை தொத்தி கொண்டது மட்டுமல்லாமல், இந்த பில்லி கிராமுக்கு பலவிதமான வயதான காலத்துக்குரிய வியாதிகள். அதை முன்னிட்டு ஐயா நிறைய இடங்களுக்கு பயணம் போக முடியாத காலம் வந்து விட்டது. பிரசங்கம் பண்ணுறதுக்கும் கஷ்டமாயிடுச்சு. ஆனால் இந்த பில்லி கிராமை குறித்து சொல்லப்படுகிறது, டிட் he stop? அவர் இதை நிறுத்தினாரா? இல்லை. அவர் குறித்து சொல்லப்படுகிறது, அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முடியாமல் போய்விட்டது, அவர் பயணம் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் அவர் என்ன செய்வாராம்? ஜெபம் பண்ணுவாராம். Billy Graham, as he grew older, he became a prayer warrior. ஜெபம் பண்ணுவாராம், எழுத ஆரம்பித்தாராம். He began to also write. அதனால தான் பில்லி கிராம் ஐயாவுடைய புஸ்தகங்கள் ஏராளம் நீங்கள் பார்க்கலாம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் பார்க்கிறவர்கள் வாலிபர்கள் எல்லாரும் வரும்போது அவருடைய அனுபவங்களே அவர் எடுத்து சொல்லுவாராம். அல்லேலூயா. ஸோ அவரை குறித்து சொல்லப்படுகிறது, வயதான போதும் பில்லி கிராம் என்ன தெரியுமா செய்யலையா? அருமையான பில்லி கிராம் ஐயா ஓய்வு எடுக்கலையாம். ஐயா ஆண்டவருக்கென்று செயல்பட்டார் அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமேன். இந்த பில்லி கிராம் ஐயா வயதானவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அவர் இப்படியாய் சொன்னாராம். அவர் சொன்னாராம், வயதாகும்போது உங்கள் வயதாகிவிட்டது என்றதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று முதியோர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாராம். There are a few things that he says. He says, accept aging because it is God's plan. தேவனுடைய திட்டங்க குழந்தையாய் பிறக்கிறதும் முதிர் வயது அடைகிறது தேவனுடைய திட்டம். அதனால பிரியமானவர்களே, அதுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பில்லி கிராம் எழுதுகிறார். ரெண்டாவது சொல்லுகிறார்,
ஒரு நோக்கத்தோடு வாழுங்கள் என்று சொல்லுகிறார். Just I will read out the points. I don't want to explain so much unless the Lord prompts in my heart. So he says, don't think that old age has come, so you stop planning, you stop doing things. No, you must keep a purpose. You must live for a purpose. அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி ஒரு நோக்கத்துக்காக நீ வாழுன்னு என்று சொல்லுங்க. And then he goes on to say, நித்தியத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். நித்தியத்திற்கு, இனி வரப்போகிற வாழ்வுக்கு உங்களை ஆயத்தப்படுங்க. prepare for eternity என்று சொல்லுகிறார். நான்காவதாக சொல்லுகிறார், live with grace. கிருபையோடு வாழுங்கள், கிருபை கொண்டவர்களாக வாழுங்கள். அப்புறம் ஐந்தாவதாய் சொல்லுகிறார், ஷேர் விஸ்டம் அப்படின்னு சொல்றார். உங்கள் ஞானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்க பெற்ற அனுபவங்கள், நீங்க பெற்ற உங்களுடைய அறிவு, இவைகளை நீங்க வாலிபர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். Sixthly, he says, rely on God. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. கடைசியாய் ஏழாவதாய் சொல்லுகிறார், ஓட்டத்தை நல்லபடி முடியுங்கள் என்று சொல்லுகிறார். பவுல் எழுதுறாருல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஸோ பிலிகிராம் ஐயா 7 ஆலோசனைகளை முதியோர்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. பின்பு நான் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஆல்ரைட். முதிர் வயது 60 வயதில் இருந்து என்று மலேசியாவிலே குறிப்பிடப்படுகிறது. வட தேசங்களிலே 65 ஆண்டுகள் ஆகும்போது முதிர் வயது என்று அறிக்கை செய்கிறார்கள். மலேசியா has come to accept that senior citizens are from 60 years and above. அதனால் இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நிறையா உண்டு. ரிட்டைர்மெண்ட் வருகிறது, பணி ஓய்வு என்று நாம் சொல்லுகிறோம். ரிட்டைர்மெண்ட்டை கடந்து போகிறோம். அது மட்டும் அல்லாமல் கவர்மெண்ட் பென்ஷன் என்று பார்க்கிறோம், இபிஎஃப் என்று பார்க்கிறோம். வாலிபர்கள் எப்படா முதிர் வயது ஆகும், நம்ம இபிஎஃப் தொல்லை எப்படா எனக்கு 50 வயசு ஆகும் அப்படின்னு சொல்லி, யாருக்கும் 50 வயசு ஆயிடுச்சுனாக்கா உடனே விடைக்கவும் ஆரம்பிக்கிறோம். ஆஹா, பணக்காரர் ஆகிட்டார், ஒரு பங்கு எடுக்கலாம், இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ இது முதிர் வயதுக்கு கிடைக்கும் ஒரு கிருபை. அது மட்டும் அல்லாமல் ஹெல்த் சப்சிடிஸ் நம்முடைய தேசத்தில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கவுண்ட் உண்டு. பஸ்ஸு, ட்ரெயின் எதை எடுத்தாலும் டிஸ்கவுண்ட் உண்டு. நீங்கள் கவுண்டர் சர்வீஸ்க்கு போனீங்கன்னாக்கா சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு கிருபையும் உண்டு. ஸோ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் நம்முடைய தேசத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. முதிர் வயதை குறித்து 2 காரியம் சொல்லி நான் ஆபிரகாமை குறித்து உங்களுக்கு சில காரியம் கற்றுக் கொடுக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் இப்படியாக நீதிமானான சாலமோன் எழுதுகிறார். வாசிங்க கேட்கலாம். 16ஆம் அதிகாரம் வசனம் 31 என்று பார்க்கிறோம். நீதியின் வழியில் உண்டாகும் நரை மயிரானது மகிமையான கிரீடம். வசனம் சொல்லுகிறது, the silver head is a crown of glory அப்படின்னு சொல்லு. glory எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. மகிமை. ஆமேன். if it is found in the way of righteousness அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது ஒரு வசனம் கொடுக்கிறேன். சங்கீத புஸ்தகத்தில் 92ஆம் சங்கீதம் வசனம் 14-15 வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். Psalm 92 verses 14 and 15 reads, they shall still bear fruit in old age, they shall be fresh and flourishing, to declare that the Lord is upright, he is my rock and there is no unrighteousness in him. கேட்போம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கம் பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாயிருப்பார்கள். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். முதிர் வயதிலையும் எப்படி இருப்பாங்க அவர்கள்? எப்படி இருப்பார்கள்? வாசி மச்சிக்கிறோம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாயிருப்பார்கள். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த கை அப்படி அசைத்து ஹல்லேலூயா.
முதிர் வயதில் இருக்கிற நாம் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்களாம். ஆமேன். என்னங்க, ரொம்ப பேர் நான் முதிர் வயதில் பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கேன். வந்து என்கிட்ட சொல்லுவாருங்க, என்ன செய்கிறது பாஸ்டர், வயசாகி போச்சு இப்படின்னு நம்மக்கிட்ட பரிதாபமாக பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு வியாதி ஆயிடுச்சு பாஸ்டர், என்ன செய்கிறது பாஸ்டர், வயசாகிருச்சு. உண்மைதான், வயசாகிருச்சு. பட் பைபிள் என்ன சொல்லுதுனாக்கா, நீ என்ன செய்வாய், கனி கொடுப்பாய். அல்லேலூயா. முதிர் வயதிலும் நீ கனி கொடுப்பாய் என்று வேதவாசனம் சொல்கிறது. ஓகே, இன்றைக்கு நம்ம ஒரு 3 காரியத்தை ஆபிரகாம் குறித்து கற்றுக்கொள்வோம். லெட்ஸ் லேர்ன் 3 things about Abraham. I will first of all ask you to come with me to Genesis chapter 15 and I want you to come to verse 1. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1க்கு வரும்படிக்கு உங்களை நான் கேட்கிறேன். Come with me to Genesis chapter 15 and verse 1. It says, after these things the word of the Lord came to Abraham in a vision saying, do not be afraid, Abraham, I am your shield, your exceedingly great reward. Amen. எல்லார் கையிலையும் பேன் இருக்கா, ஸ்கேல் இருக்கா, நோட் புக் இருக்கா? இருக்காங்க. ஆரம்பிக்கும் போதும் கேட்குறேன், இடையிலையும் கேட்குறேன், குறிப்பு வைத்து கொள்ளுங்கள். குறிப்பு வைக்காம சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அது இந்த சபையின் வழக்கம் அல்ல. unless you don't know how to read or write, we can perfectly understand, but every one of us must take note. Amen. கேளுங்கள் வசனத்தை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், நான் உனக்கு கேடகமும். நல்லா பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்ற, ஆபிரகாமே நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடைய கேடகமும், நான் உனக்கு கேடகமும், கேடகமும், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாதே. இந்த வார்த்தையை நான் கேட்கும்போது எனக்கு என்ன தூண்டும் என்றால், பயப்படுற மாதிரி சமயங்கள் வரும். Why God is saying do not be afraid? Because fear comes upon everyone. Sometimes fear comes as haunting us. சில சமயத்தில் பயம் நம்மை வாட்டி விடுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே நீ பயந்த சுபாவத்தில் இருந்தாலும் நீ பயப்படாதே. இன்னைக்கு விசுவாசியே, நீ பயந்து கொண்டு ஆலயத்தில் இருக்கிறாய் என்றால் ஏதோ ஒரு பயம் உன்னை வாட்டி கொண்டிருக்குது. சில பேர் ராத்திரியில் ஏன் வந்துச்சுன்னு ஒரு பயம், ராத்திரியை எப்படி கடக்க போகிறேன் என்று ஒரு பயம், சிலருக்கு இருள் என்றால் ஒரு பயம், வியாதி என்றால் ஒரு பயம். இப்படி நம்மை பயம் வாட்டி விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற, ஆபிரகாமே என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ பயப்படாத, நான் உனக்கு என்னமா இருக்கிறேன், நான் நம்பர் 1 உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், நம்பர் 2 மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஐயா, ஆபிரகாமுக்கு சொன்னதை தான் இன்னைக்கு உனக்கும் சொல்றார், நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிறார். You can be a young man, you can be an old man, you can be a young lady, you can be an old person. It doesn't matter. God's word comes to all of us. God says that, Abraham, fear not. So he says to you this morning, fear not. And then he also says, அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். I am your shield and your very great reward. இந்த 2 வார்த்தையை நான் உங்களுக்கு எடுக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் கேடகம். ஹல்லேலூயா. கேடகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், எபிரேயர் மொழி வார்த்தையிலே மகன் என்று சொல்லப்படுகிறது. மேகன் என்று சொல்லப்படுகிறது. The Hebrew word is this, megan, which simply means an armor அப்படின்னு சொல்லப்படுகிறது. For what? For protection.
கேடகம், ஒருவன் யுத்தத்துக்கு போகிறவன் கேடகத்தை பயன்படுத்துவான். ஏன்? இந்த கேடகம் என்ன செய்யுமாம்? அவனை காக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். உனக்கு ஏதாவது ஆபத்தெல்லாம் வரலாம், என் பின்னால் மறைஞ்சிக்கோ, ஏன்னா நான் உனக்கு என்னமா இருக்கிறேன்? கேடகமாக இருக்கிறேன். எல்லாரும் ஆமீன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பு யார் மேலே இருந்தது? ஆபிரகாம். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, யார் மேலே இருந்தது பாதுகாப்பு? ஆபிரகாம் மேலே இருந்தது. யாருடைய பாதுகாப்பு? கர்த்தருடைய பாதுகாப்பு. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கேடகம். உனக்கு விரோதமாக அம்புகள் வீசப்படும், பொறாமையின் வார்த்தைகள் எரியப்படும், உனக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள் எழும்பும், உனக்கு விரோதமாக பட்டயங்கள் வரும். ஆனால் உனக்கு முன்ன யுத்தம் பண்ணுறது நான், ஏன்னா நான் தான் உன் கேடகம். ஆமேன். ஓகே, ஐ எம் யுவர் ஷீல்டு. ஆமென். I'll go before you, hide behind me. ஆமென். கர்த்தர் நம்முடைய கேடகம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றார், மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். வெரி கிரேட் ரிவார்ட், உன் பலன் என்று சொல்லுகிறார். அதற்கு எபிரேயர் வார்த்தை ஷலூம் என்று சொல்லப்படுகிறது. சமாதானம் என்றது அல்ல, இது இட்ஸ் another word of shalom which simply means reward. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? நான் உனக்கு என்னமாய் இருக்கிறேன்? பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. உன் பலன் நானே. அல்லேலூயா. உடனே எல்லாருடைய ரிவார்டு அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய மனதும் எங்கே தெரியுமா போகுது? பொருளாதாரத்தில் போகுது. ஆண்டவரே, எனக்கு குறைவு பொருளாதாரத்தில், பணம் இல்லாத பற்றாக்குறை, நான் கஷ்டப்படுறேன். இப்படிலாம் நம்ம என்ன செய்கிறோம்? நான் நினைக்கிறோம், போராடுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? ஆமாம், ஆண்டவர் உன்னை பொருளாதாரத்திலையும் ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமை பொருளாதாரத்திலே ஆசீர்வதித்த, ஒன்றுமில்லாமல் தன் தேசத்தில் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போனான். ஆனால் ஆபிரகாம் பின்பு ஐஸ்வர்யவானாய் மாறினான். ஆபிரகாமை தொட்டி கொண்ட லோத்தும் ஐஸ்வர்யவனாய் சீமானாய் விட்டார்கள். ஹல்லேலூயா. ஏன் இந்த ஆசீர்வாதம்? யார் அவர்களோடு இருந்தார்? எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர். அப்ப ஆண்டவர் உன்னோடு கூட இருந்தால் உனக்கு ஆசீர்வாதம் வரும், உனக்கு குறைவல்ல நிறைவு வரும். பொருளாதார வீழ்ச்சியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தரை தொத்திக்கோ, கர்த்தரை அண்டிக்கோ. ஏன்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் மேல தொடரும். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. அது மட்டுமா அல்ல, when God says உனக்கு பலனாய் நான் இருப்பேன் அப்படின்னா மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் அல்ல. சில பேர் சமாதானத்தை இழந்து துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. சமாதானமே இல்லைங்க, எனக்கு சமாதானமே இல்லை அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, நிறைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ எல்லா ரீதியிலையும் சமாதானமும் பெற்றிருப்பாய், நீ நிறைவையும் பெற்றிருப்பார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைவு வேணுங்க எல்லாருக்கும். யூ நீட் கம்ப்ளீட்னஸ். ஆமென். ஸோ கர்த்தர் சொல்றார், ஐ வில் bless you, I will bless you. Very great reward. I will be your shield and your very great reward அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நீங்களாம் என்ன தெரியுமா செய்யுங்க? இந்த வசனத்தை கோடிடுவது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த வார்த்தை, அது எனக்கு, என் குடும்பத்துக்கு நீர் கொடுத்த வார்த்தையாய் நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். இந்த எல்லாரும் கையை பிடி செய்யுங்க பார்க்கலாம். கர்த்தர் உனக்கு கேடகமாய், உன் வீட்டாருக்கு கேடகமாய். எல்லாரும் கையை, என்னால் கையை தூக்கி இருக்கிற மாதிரி பார்க்கவே முடியல, கொஞ்சம் உயர்த்துங்க பார்க்கலாம். வெரி குட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்ற, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உன் மேலே, உன் வீட்டார் மேலே நான் வருஷிக்க பண்ணுவேன். குறைவாக இருக்கிறீங்களா? சமாதானமற்று இருக்கிறீங்களா? கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், அல்ல நான் உன்னுடைய கேடகம், அப்போ நான் உன் பாதுகாப்பு. ஆமேன். உன் குடும்பம் என்ன ஆகுமோன்னு பயப்படுறியா? கர்த்தர் கரத்தில் கொடு, ஏன்னா அவர் உன்னுடைய கேடகம். ரெண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய மகா பெரிய
பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். கவலையப்படாத, கர்த்தர் உன்னுடைய பலன். ஆமென் ஆமென். 3 வாட்டி எல்லாரும் சொல்லுங்க, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உனக்கு பலனாய் இருப்பார். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Philippians chapter 4 and I invite you to come to verse 19. எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க, சீக்கிரமாய் கேட்போம். பிரைஸ் தி லார்ட். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி ஆமென் உங்கள் குறைவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. And my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. Philippians chapter 4 and verse 19. Amen. கிறிஸ்துவுக்குள்ளார உங்களுக்கு நிறைவை கர்த்தர் கொடுப்பாரா? அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க, பழைய ஏற்பாடுல ஆபிரகாமுக்கு எப்போ கொடுத்ததுங்க? இப்போ பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு, இல்லை கர்த்தர் அதை நிறைவேற்றுவேன், உன்னை ஐஸ்வர்யத்தினால உன்னை நான் நிறைவேற்றுவேன், அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு தக்க உன்னை ஆசீர்வதிப்பாரா. ஐயா, இந்த பூமியை படைத்தவர் அவர், இந்த பூமிக்கு சொந்தக்காரர் அவருங்க, அதில் வசிக்கிற நம்ம அவருடைய பிள்ளைகளுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. இன்னைக்கு ஒரு தேவ மனுஷனை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான தேவ மனுஷன் இருந்தாராம், ஜார்ஜ் முல்லர். இவர் பிரியமானவர்களே ஒரு கிறிஸ்தவ சுவிசேஷகராகவும், அது மட்டுமல்லாமல் ஒரு அநாத பிள்ளைகளுடைய இல்லத்தில் ஒரு டைரக்டராக, எஷ்லி டான் ஆர்ஃபனேஜ் அப்படின்னு சொல்லி அவர் இந்த அநாதை பிள்ளைகள் இல்லத்திலே அவர் இங்கிலாந்து தேசத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருந்தாராம். ஆமேன் சொல்லுவோமா? அவரை குறித்து சொல்லப்படுகிறது, 10,000த்திற்கும் மேலான பிள்ளைகள் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வந்தார்களாம். அவர்களுக்கு என்ன செய்தாராம்? இஸ் நம்பர் 1 எம்ஃபசிஸ் வாஸ் ஆன் எஜுகேஷன். அவர் கல்வி கற்றுக் கொடுக்கறதுல அந்த அந்த ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு ரொம்ப கவனம் செலுத்துவார். அதனால் இந்த 10,000த்திற்கும் மேலான பிள்ளைகள் அவர்கள் பெரிய உயர்வுகளில் எல்லாம் அவர்கள் சிறந்தார்கள் என்று சொல்லி எழுதப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஜார்ஜ் முல்லருடைய ஒரு வார்த்தை அவர் எப்போ பேசினாலும் சொல்லுவாரா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா. ஆமேன்னு சொல்லுங்க. George Muller's one word that he will always utter on his lips was, he says, pray without ceasing. Say amen. And he will also add on and say, trust God. And he will answer your prayer at his time. அப்படின்னு சொல்லுவாரா. அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசியுங்கள், உன் ஜெபத்திற்கு அவர் வைத்திருக்கிற காலம் நேரத்திலே நிறைவேற்றுவார்னு சொல்லுவாரா. வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி சொல்லுகிற இந்த ஜார்ஜ் முல்லரை குறித்து நான் கொஞ்சம் படிக்கலாம், வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜார்ஜ் முல்லரை குறித்து நான் கொஞ்சம் வாசித்து பார்த்தா ஒரு 3 காரியம் என்னை தொட்டது. ஒரு முறை அவருடைய இந்த அநாதை இல்லத்தில் காலையில் எழும்புகிறார்கள். எல்லாரும் காலை எழும்பினா என்ன செய்வோம்? நம்ம எல்லாரும் பல்ல விளக்கி ஆயத்தப்படுத்தி நம்ம டேபிளுக்கு வருவோம். எதுக்கு டேபிளுக்கு வருவோம்? காலை உணவுக்கென்று நம்ம வருவோம். ஆனால் அன்றைக்கு நீங்கள் காலை பார்த்தா ஜார்ஜ் முல்லருக்கு தன்னுடைய அநாதை பிள்ளைகளுடைய இல்லத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே இல்லையா. ஸோ ஜார்ஜ் முல்லர் என்ன செய்தாராம், எல்லா பிள்ளைகளையும் ஒன்றா சேர்த்தாராம். எல்லாரும் ஒன்றா வந்தாங்களாம். அப்போ எல்லா பிள்ளைகள்கிட்டையும் சொன்னாராம், இன்றைக்கி நமக்கு காலை உணவு பசியார ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாரும் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணலாமான்னாரா. எல்லா பிள்ளைகளும் அருமையான ஜார்ஜ் முல்லரோடு கூட முழங்கால் இட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்துட்டாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும் போது ஜார்ஜ் முல்லர் ஐயா ஆண்டவர்கிட்ட சின்ன பிள்ளை மாதிரி சொன்னாராம், ஆண்டவரே எனக்கு இந்த பிள்ளைகளை போஷிக்க கொடுக்க ஒன்றுமே இல்லை, கொடுப்பவர் நீர், நீர்தான் இப்போது எங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச ஜெபத்தை அவர் ஏறெடுத்தாராம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா
அந்த இல்லத்துடைய டாபெல் ரிங் ஆகுதான். ஓடி போய் ஒரு தம்பி போய் பார்க்க போனால் அங்கே ஒரு பக்கத்தில் இருக்கிற ரொட்டி வியாபாரம் செய்கிற ஒரு பேக்கரியிலிருந்து ஒரு வேன் வந்து நிற்குதான். அவர்கள் சொல்லுகிறார்களாம், நாங்கள் இந்த ஹோமில் வந்து உணவை கொடுக்கறதற்கு எங்கள் உள்ளத்தில் ஏவப்பட்டோம், நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரெட் வந்து சப்ளை பண்ணிட்டு போயிட்டாங்களாம். எல்லாரும் ஒரு ஆமீன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த பிரெட்டை வாங்கிட்டு சந்தோஷமா இவர்கள் கதவை சாத்தி உள்ளுக்கு வருகிறார்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டாவது வெட்டி பெல் அடிக்குதான். ஓடி போய் பார்த்தாக்கா பால்காரன் வந்திருக்கிறானா. பால்காரன் வந்து சொல்கிறானா, இன்றைக்கி பால் எல்லாம் விற்று ஆயிட்டு நிறைய பால் மீதம் ஆயிருச்சு, அப்போ இந்த ஹோமில் கொடுக்கணுன்னு ஏவப்பட்டேன், நான் கொண்டாந்துட்டேன்னு சொன்னாராம். அப்போ அருமையான ஜார்ஜ் முல்லர் when he writes, he says, God supplies your need in his time, at his time. Hallelujah. ஜார்ஜ் முல்லர் சொல்றாரா, அவர் குறிப்பிட்ட நேரத்தில் உனக்கு ஏற்ற உதவி வரும் அப்படின்னு சொல்றாரா. So I was curious, I wanted to read more. இந்த ஜார்ஜ் முல்லரை குறித்து எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. பாருங்க எவ்வளோ சிம்பிள். அவ்வளோதானா நீ கேட்குறல்ல, உன் மனசு நினைக்குதில்ல, என்னங்க பெருசு, பிரெட்டு தானே வந்துச்சு, பால் தானே வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஜார்ஜ் முல்லர் ஜெபம் வீரன். ஜெபம் பண்ணால் நடக்குமா? ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு முறை ஜார்ஜ் முல்லர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே எனக்கு 500 பவுண்ட் வேணும், ஐ நீட் 500 பவுண்ட். லார்ட், என்னுடைய ஹோமில் இப்போ ஒரு பெரிய நீடு இருக்குது, இந்த நீடை நீங்கள் தான் சப்ளை பண்ணுன்னு, நான் யாருக்கிட்டையும் கையேந்தி போய் நிற்க மாட்டேன், நான் கேட்கவும் மாட்டேன்னு சொன்னாரா. ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? ஏற்ற நேரத்தில் ரைட்டாக பிரியமானவர்களே ஒரு ஐஸ்வர்யவான் அவர் வாசலில் வந்து, ஐ ஃபெல் லெட் டு டொனேட் an amount to you, to your home அப்படின்னு சொன்னாராம். இவர் சந்தோஷமாக ஒன்ஸ் இன் வயல் அப்படி வரும், ஆனால் ஏற்ற நேரத்தில் வருது பாருங்க, கையில் வாங்கி கொண்டாராம். திறந்து பார்த்தா சரி வர 500 பவுண்ட் இருக்குதான். கரங்களை உயர்த்தி ஒரு பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை இன்னொரு முறையும் வாசித்தேன். அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஆண்டவரே நான் ஒரு ஆலயம் உமக்கு கட்டுன, ஆண்டவரே ஆலயம் கட்டுன, I want to build a chapel for you. ஸோ இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு செப்பல் இருந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரே, ஆனால் எனக்கு கையில் என்ன இல்லை, பணம் இல்லை. தேவ பிள்ளைகளை ஒரு ஜெபித்த மாதிரியே சில மாதங்களுக்கு பிற்பாடு பார்த்தா பில்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க, பில்டிங்கை கட்டி முடிச்சிட்டாங்க. வலது கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. தட் இஸ் ஜார்ஜ் முல்லர். யூ வாண்ட் டு ரீட் மோர், கோ அண்ட் டூ சம் சர்ச்சிங், காட் வில் பி குட். ஓ பாஸ்டர் சர்ச் பண்ண சொல்லிட்டார், இப்போயே ஃபோனை எடுக்காத. சில பேர் கையில் ஃபோன்லாம் இருக்குன்னா, நான் போன வாரமும் அறிவித்தேன், இந்த வாரமும் அறிவிக்கிறேன், ஃபோன் பாவிக்காத, பயன்படுத்தாத, சீக்கிரமாக ஃபோன் கெட்டு போயிடும். அல்லேலூயா. நீ நம்பலையா? நீ நம்பல நீ நம்பு. அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நீ சர்ச்சில் ஃபோனை எடுத்து புழங்காத. ஆமேன். அல்லேலூயா. பாஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக ஜெபம் பண்ணி தேவன் கொடுத்த வார்த்தைன்னு பேசுகிறாரு, நீ கேட்கணும் இல்லையா? அல்லேலூயா. ஃபோனை யூஸ் பண்ணாத. கேலரி பீப்புள் ஆல்சோ பிரைஸ் த லார்ட். கேலரியில் உட்காந்து கீழே பார்த்துட்டு சொல்கிறாங்க, பாருங்க அவங்க பாய்க்கிறாங்க, இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, எல்லாரும் மற்றவங்கள பார்க்குறதுல வேகமாக இருப்போம், ஆனால் நம்ம எப்படி? ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் பெரியவர். ஆபிரகாமை குறித்து மறுபடி வருவோம். புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் புஸ்தகத்திலே ஆபிரகாமை குறித்து விசுவாச அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அங்கே வசனம் 8, 9, 10 இப்படியாய் சொல்லுகிறது. லுக் அட் தீஸ் வேர்சஸ்.
In Hebrews chapter 11 verses 8, 9 and 10, by faith Abraham obeyed when he was called to go out to the place which he would afterward receive as an inheritance. And he went out, not knowing where he was going. By faith he sojourned in the land of promise, as in a foreign country, dwelling in tents with Isaac and Jacob, and as with him of the same promise. And verse 10, for he waited for the city which has foundation, whose builder and maker is God. Amen. கேட்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரமாகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதனால வசனம் சொல்லுது? விசுவாசத்தினாலே. ஜார்ஜ் முல்லர் எதனால அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது? விசுவாசத்தினாலே. ஆபிரகாமை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவன் ஆண்டவரை கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை சுகந்தரித்து கொண்டான். ஆமென் சொல்லுவோம். திரும்பி என்னோடு கூட வாங்க, ரோமர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே வசனம் 20-21 வாருங்கள். Come with me to Romans chapter 4 verses 20 and 21. It says, he did not, it speaks about Abraham, don't forget, from verse 16 onwards you can in fact read. But look at verse 20. It says, he did not waver at the promise of God through unbelief, but was strengthened in faith, giving glory to God, and being fully convinced that what he had promised he was also able to perform. கேட்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அப்போ என்ன பார்க்கிறோம்? இந்த ஆபிரகாமுடைய நம்பர் 1 இன்னைக்கு நம்ம என்ன படிக்கிறோம்? 15ஆம் வசனம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே ஆரம்பித்தோம். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த ஆரம்பம் பாருங்க. ஆபிரகாம் விசுவாசத்திலே நடந்தார். கடைசி பரியந்தம் 175 வயது ஆயிருச்சு. ஆபிரகாம் விசுவாசத்திலே நடந்தான். அதனால தான் புதிய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை குறித்து விசுவாசி என்று சொல்லப்படுகிறது. அவன் கடைசி வரைக்கும் உண்மையாக கர்த்தருக்கென்று உறுதியாய் நடந்தான். கர்த்தருடைய பிள்ளையே, நாமும் எப்படி இருக்குன்னு அவருக்கென்று விசுவாசத்திலே நடக்க வேண்டும். இப்போ 2வது நாம் கற்றுக்கொள்வோம். சுருக்கமாக 2 காரியங்கள் நாம் கற்றுக்கொள்வோம். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். Come with me to Genesis chapter 21. I will be able to share with you. அங்கே வசனம் பார்த்தீங்கன்னா பல மொழியில் வித்தியாசமாக இருக்கிறது. NIV பைபிள் பயன்படுத்துகிறவர்கள் பார்ப்பீர்கள். Now the Lord was gracious to Sarah as he had said. And then it says Sarah became pregnant and bore a son for Abraham in his old age அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ 2 வார்த்தை, கிரேஷியஸ் அப்படின்னு பார்க்குறோம், கிருபை அப்படின்னு பார்க்குறோம், முதிர் வயது என்று நாம் பார்க்கிறோம். வாசிங்க கேட்போம். ஆபிரகாம் முதிர் வயதியா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. முதிர் வயதிலே ஆண்டவர் என்ன செய்தார்னாக்கா ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு என்ன வயதுங்க? முதிர் வயது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஸோ ஆண்டவர் சாராளை சந்தித்தார். ஆமென். தட்ஸ் வாட் இன் மை NKJV, New King James Versions, it says, and the Lord visited Sarah. NIV says,
Now the Lord was gracious to Sarah. Amen. One version says visited, another version says gracious. Hallelujah. இதுக்கு நான் எபிரேயர் மொழி வார்த்தையை போய் பார்த்தா சேனன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா கிருபை பெற்றாள் அப்படின்னு அர்த்தமா. மரியாள் என்ன பெற்றாள், எலிசபெத் என்ன பெற்றாள், கிருபை பெற்றாள். அதனால கர்ப்பம் தரித்தார்கள். ஒருவள் அவள் முதிர் வயதிலே எலிசபெத் கர்ப்பம் தரித்தாள். மரியாளோ அவள் கன்னிகையாய் இருந்தால் பரிசுத்த ஆவியால கர்ப்பம் தரித்தாள். இதுக்கு காரணம் என்ன, கிருபை. ஆமேன். அன்னாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மலடியாக இருந்தாள், ஜெபம் பண்ணினாள், ஆண்டவர் மலட்டு வாழ்க்கையை மாற்றினார். ஆமீன் சொல்லுங்க. இப்போ சாராளை பார்க்கிறோம், அவளும் மலட்டு வாழ்க்கை, அவள் கிவ் அப் பண்ணிட்டா. இனிமே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆமேன். முதிர் வயது. அல்லேலூயா. ஆபிரகாம் 100 வயது அடைய காலம். ஆமேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை அப்படிப்பட்ட காலத்திலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். ஏன் தெரியுமா, ஆண்டவர் வாலிப வயதிலே சாராளுடைய கர்ப்பத்தை தொற்றிருந்தா சாராளும் ஆபிரகாமும் தங்கள் பலத்திலே பெற்றோம் என்று எண்ணி இருப்பார்கள். அதனால தான் ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நேரத்திலே வருகிறார். இன் இஸ் டைம் ஹி டச்சஸ். உன் பலம் நல்லா அற்று போகுது, நீ டாக்டர்கிட்ட போகிற, டாக்டர்கிட்ட டாக்டர் என்ன கதி என்ன நிலை என்று கேட்கிறாய். அப்போ டாக்டர் சொல்கிறாரு, உன் ஆண்டவரை வேண்டிக்கோ அப்படின்றார். அப்போ நீ ஆண்டவர்கிட்ட வர, உனக்கு தெரிஞ்சு போச்சு, எங்கேயோ மோதினேன், மந்திரக்காரனை மோதினேன், மருத்துவனை மோதினேன், அல்லேலூயா, பல மருத்துவர்களை நாடினேன், கோயில் குளங்களை தேடி நாடினேன், எல்லாம் கைவிட்டு போனது. இப்போ நீ வந்துட்ட யார்கிட்ட, இயேசு ஒருவர் தான் என்னுடைய பதில். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா. ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போய்விட்டது, இனி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று எண்ணின காலம் சாராள் கர்ப்பம் செத்துவிட்டது. அல்லேலூயா. டாக்டர் சொல்லியிருப்பாங்க உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நான் தொட்டேன் என்றால் நீ கர்ப்பவதி ஆவாய். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பெரியவர். வேதம் சொல்லுகிறது அவள் கிருபை பெற்றாள். ஆண்டவர் அவளை சாராளை சந்தித்தார். சொல்லுங்க ஆமேன். அவள் கர்ப்பம் தரித்தாள். அவளுடைய மலட்டு வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்தார், மாற்றினார். யோசிச்சு பாருங்க, அந்த வயசுலேயே பாஸ்டர் எல்லாம் சுருங்கி போயிருக்குமே, கர்ப்பம் சுருங்கி போயிருக்குமே என்று நினைக்கிற வயதிலே ஆண்டவர் அதுக்கு உயிர் மீட்பை கொடுத்தார். அல்லேலூயா. எரேமியாவை பார்த்து சொன்னார், போய் பார், இந்த பள்ளத்தாக்கிலே பார். என்னத்தை பார்க்கிறாய்? எலும்பு கூடுகளை பார்க்கிறேன், சிதறி கிடக்கிறது. அதுக்கு உயிர் வருமா? உமக்கு தானே தெரியும். அவர் சொல்லுகிறார், நீ பேசு. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த செத்து கிடக்கிற அல்லது காய்ஞ்சி போன எலும்புகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கூடிச்சான். ஆமேன். யோசிச்சு பாரு. நான் சொல்லும் போது நீ கேட்டு ஆமேன்னு சொல்லுவேன், ஆனால் கொஞ்ச நேரம் பள்ளத்தாக்கை யோசித்து பாரு, எலும்புக்கு சிதறி கிடக்கிறது பாரு. அந்தந்த எலும்பு அந்தந்த உடம்பு கூட போய் ஒட்டிக்குது. ஆமேன். எல்லாம் ஒட்டி சதை. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில் எத்தனை இழப்பில் நீ இருந்தாலும் இந்த ஆண்டவர் மேலே நீ நம்பிக்கை வைத்தனா உன் வாழ்க்கை திரும்பி மலரும். நீ இழந்த இழப்பை நீ மீட்டுக்கொள்ள முடியும். எல்லாரும் ஆமேன் ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. யாராவது உன்னை ஏமாற்றி இருந்தா உனக்கு நாளாந்தரியாய் வரும். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் செய்து கொடுப்பார். அவர் நல்லவர். 2வது வார்த்தை பாருங்க, அந்த வசனத்தில் 2ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, இன் இஸ் ஓல்ட் ஏஜ் அப்படின்னு வசனம் சொல்லு. அவருடைய முதிர் வயதிலே என்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எபிரேயர் மொழியில் யாமீம் அப்படின்னு பார்க்கணும். யாமீம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. யாமீம் என்றால் முதிர் வயது. கொஞ்சம் ரொம்ப முதிர் வயது. யோசிச்சு பாருங்க, ரொம்ப கிழவனான ஒரு காலம், கம்பு பிடிச்சி நடக்கிற ஒரு காலம், நடக்க முடியாமல் நடக்கிற ஒரு காலம், வீல் சேரில் உட்கார்ற ஒரு காலம்.
இப்படிப்பட்டதான ஒரு காலம். கொஞ்சம் கற்பனை பண்ணிங்க பாருங்க. திங்க் அபவுட் த வேர்ஸ்ட் அண்ட் காட் ரிப்பீட்ஸ். யமீம், காட் சேஸ் இன் யுவர் ஓல்ட் ஏஜ். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவருடைய ஆபிரகாமுக்கு கொடுத்த அவருடைய வாக்கை நிறைவேற்றுகிறார். ஆபிரகாம் எண்ணி இருப்பார், இன்னைக்கு செய்துருவாரோ, நாளைக்கு செய்வாரோ, ஐயோ காலம் கடந்து போதே, வயசு போயிட்டு இருக்குதே, செய்வேன் என்று சொன்னாரே, இன்னும் செய்யலையே. நீ ஒருவேளை ஆபிரகாம் புலம்பினான் என்று நீ எண்ணி இருப்பாய். ஆனா நம்ம சற்று முன்பு வாசித்தோம் விசுவாச வசனத்தில். என்ன வாசித்தோம்? ஆபிரகாம் என்ன செய்தாராம்? விசுவாசத்தில் தளர்ந்து போகவே இல்லையா. செய்வேன் என்று சொன்னா கர்த்தர் நிச்சயமா செய்வாரா, செய்ய மாட்டாரா? எல்லாரும் சொல்லுங்க ஆமென். உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாருன்னு வச்சுக்கோ, உனக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. என் பிரியமானவர்களே, எனக்கு பிடிச்ச தெய்வ பக்தர்கள் உண்டு. மேத்யூ ஹென்றி, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், வில்லியம் வைப்ஸ்பி, இப்படி சரியா, ஜான் ஸ்டாட், நிறைய தேவனுடைய ஊழியக்காரர்கள். இவர்கள் எல்லாம் தியாலஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேதத்தை நமக்கு மிகவும் அருமையாக எடுத்து உரைக்கக்கூடிய தேவ மனிதர்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி தேவ பக்தர்கள் நிறைய எழுதுகிறார். ஒருவனை குறித்து மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேத்யூ ஹென்றி என்று தேவ பக்தன் எழுதி சொல்லுகிறார், ஈசாக்கை ஆபிரகாம் பெறும்போது அவனுக்கு முதிர் வயது. அப்போ இந்த மேத்யூ ஹென்றி சொல்கிறாரு, இந்த ஈசாக்கு பிறக்கும்போது தன் தகப்பனுக்கு முதிர் வயது, 100 வயது. ஆமேன். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. அது ஒரு அற்புதமா இல்லையா? Is it a miracle or not? So Matthew Henry puts it up like this. He says Isaac was born in his old age and it is counted as a miracle from God. Shall we say amen? இது தேவனால வந்த ஒரு அற்புதம். So it brings glory. So what Matthew Henry says is, because it is a miracle, we should give glory to God. Shall we say amen? So my people of God, God Almighty is good. அவர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு யாரெல்லாம் அற்புதம் எதிர்பார்க்கிறீங்க? உங்கள் வேலை இடத்துல ஒரு அற்புதம் எதிர்பார்க்கிற யாராவது உண்டா? Is there any one of you are looking for a miracle at your working place? I want to pray for you, a short prayer, because I believe God today will answer, because you need a miracle to believe and become stronger in God. Amen. Hallelujah. ஒருவேளை உன் வேலை இடத்துல உனக்கு ஒரு அற்புதம் வேணுமா? எனக்கு கூச்சமாக இருக்குது கையை உயர்த்த. காட் நோஸ். ஆமென். அப்படின்னு நீ ஒரு வேளை உட்கார்ந்துருக்கிறியா? நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஆண்டவர் இடத்துல நீ ஜெபம் பண்ணு. இன்னைக்கு எங்கள் பாஸ்டர் இப்படியா, நான் நினைக்க கூட இல்லை என்கிட்ட இப்படி நேரடியாக பேசுவாருன்னு. ஆண்டவரே, இது நிச்சயமாக நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ என் வேலை இடத்துல எனக்கு ஒரு அற்புதம். அல்லேலூயா. எனக்கு ஒரு அற்புதம். ஒருவேளை யூ ஆர் லுக்கிங் for a pay rise, you are looking for ஒருவேளை உன்னுடைய பதவியில் ஒரு உயர்வை நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறியா? I tell you it is God's word. You can expect great miracle from God. Say amen, amen, amen. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஏற்ற வேலையில் எப்போதும் உயர்வு எப்போ வரும்? வருட கடைசி இல்லைன்னா வருட துவக்கம். You can expect God has got a plan for you. ஆண்டவர் உனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் in his own time. Amen. எல்லாரும் உனக்கு விரோதமாக சூழ்ச்சி பேசி உன் பாஸ் கிட்ட கண்டதும் உன்னை பற்றி சொல்லி இருப்பாங்க. ஆனால் ஆச்சரியப்படுவாய், திடீர்னு பார்த்தா உன் பேர் தான் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இப்படி வேலை. ரெண்டாவது, யாராவது சுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ என்று அழுது கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், யூ வில் ஹேவ் அ ரிசல்ட். நீ டாக்டரை போய் பாரு, உனக்கு ஆண்டவர் நல்ல செய்தி அவர் வைத்திருக்கிறார். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு வேத வசனம் கொடுக்கிறேன். யோசுவா 14ஆம் அதிகாரத்தில்
வசனம் 10லிருந்து 12 வரைக்கும் நான் வாசிக்க சொல்ல நேரம் இல்லை. ஐ வாண்ட் டு ஜஸ்ட் குவிக்லி பிகின். காலேபை குறித்து பார்க்குறீங்க. 85 வயதில் அவன் யோசுவா இடத்தில் நின்று எனக்கு கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை சுதந்திரமாய் கொடுங்கள் என்று அவன் யோசுவா கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, அவன் சொல்கிறான், எனக்கு 40 வயசில் இருந்த பலன் 85 வயசில் எனக்கு இருக்குன்னு சொல்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சரீரம் சோர்ந்து போன மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆவியோ உற்சாகமானது. ட்ரூ தானே? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஸோ நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். கடைசி காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். The third thing I want to talk about Abraham is, பிரியமானவர்களே, விசுவாசத்திற்கு வருகிற பலன் அப்படின்ற ஒரு தலைப்பு. என்னோடு கூட ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Let us look at Genesis chapter 25 and verse 8. It says, Then Abram breathed his last and died in a good old age, an old man and full of years, and was gathered to his people. கவனித்து பாருங்க. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். ஆமென். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் நல்ல முதிர் வயது. அப்புறம் வாசிமா. நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். முதிர் வயது, பூரண வயது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. குட் ஓல்ட் ஏஜ் அண்ட் ஃபுல் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஆமேன். அல்லேலூயா. 170 வயதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் திடீர்னு ஒரு ஓப்பனிங் கொடுத்தாருன்னா 170 வயது வரைக்கும் வாழ விரும்புகிறது யாரு? அல்லேலூயா. கண்டிப்பாக யாரும் கை போட மாட்டீங்க. போட மாட்டீங்களா? எல்லாரும் போட மாட்டீங்க. இல்லை போதும்னு இருப்பீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆபிரகாமை குறித்து சொல்லுது, நல்ல முதிர் வயது, குட் ஓல்ட் ஏஜ் அண்ட் ஃபுல் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரியா? இந்த குட் ஓல்ட் ஏஜ், முதிர் நர வயதா அப்படின்னு வசனம் சொல்லுது. நர வயது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. சரியா? அதுக்கு இந்த எபிரேயர் வார்த்தையில் போய் பார்த்தீங்கன்னா ஷெவேட் ஜெகேன் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னாக்கா, ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். சிலர் வாலிப வயதில் மரித்து போகிறார்கள். ஐயோ, வாலிபனா மரித்து போயிட்டானே. சிலர் நல்ல வயதாகி மரித்து போகிறார்கள். அப்போது நான் அடக்க ஆராதனையில் இருக்கும் போது நான் சொல்லுவேன், ஆண்டவர் நல்ல ஆயுசு நாட்களை கொடுத்து முதிர் காலம் வரைக்கும் வாழ்ந்து பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அவர்களையும் திருமணத்திலே கண்டு ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரியா? அப்போ நிறைவை குறித்து நம்ம சொல்லுவோம். அப்புறம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முதிர் வயது, குட் ஓல்ட் ஏஜ் அப்படின்னா இட் சிம்பிளி ஸ்பீக்ஸ் அபவுட் லைஃப் லீவ்ட் இன் இட்ஸ் ஃபுல்னஸ். ஆமென். ஹல்லேலூயா. சரியா? முற்றிலுமாய் வாழ்ந்த ஒரு வாழ்வு. ஹல்லேலூயா. சில பேர் பார்க்குறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், மரித்து போய் விட்டார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். சரியா? துக்கப்படுகிறோம். ஐயோ, இப்படியா மரித்து போய் விட்டார்கள், ஐயோ இவ்வளோ வாலிபன் வயதாயிட்டே, இன்னும் வாழ எவ்வளவோ காலம் இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறது, அவன் வாழ்வு எப்படின்னாக்கா ஒரு நிறைவான வாழ்வு. ஆமேன். ஹல்லேலூயா சொல்லுவோம். ரெண்டாவது ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம், ஃபுல் ஆஃப் இயர்ஸ் அப்படின்ட்டு வசனம் சொல்லுகிறது. அதுக்கு எபிரேயர் வார்த்தையில் சொல்ல போனாக்கா அந்த வார்த்தை விஷாவீம் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை என்னத்தை கூறுகிறது என்றால், கம்ப்ளீட் அண்ட் சாட்டிஸ்ஃபையிங் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்வு என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. பிரியமானவர்களே, பவுல் எழுதுகிறார் 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 7ல், ஐ ஹவ் ஃபாட் அ குட் ஃபைட் அண்ட் கம்ப்ளீட்டட் த ரேஸ் அப்படின்னு எழுதுகிறார். வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமாய். 2 தீமோத்தேயு 4
வசனம் 7 வாசிங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை என்ன செய்தேன்? காத்து கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. I have fought the good fight, I have finished the race, I have completed the faith. ஆமென். பவுல் எப்படியா? தன் முதிர் வயது ஆனபோது he is fully satisfied. I have fought a good fight, I have completed the race. Amen. Hallelujah. பவுல் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இன் க்ளோசிங் ஐ வுட் லைக் டு ஷேர் அபவுட் எலிசபெத் இலியாட். எலிசபெத் இலியாட் என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு தாய் இருந்தார்கள். அவர்கள் பிரியமானவர்களே ஒரு மிஷனரியாகவும் ஒரு புஸ்தகம் எழுதுகிறவர்களாகவும் பிரசங்கிக்கிறவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மிஷன்ஸ் என்று சொல்லி எக்வடோர் பகுதியில் வடோனி என்று சொல்லப்படுகிற ஜனங்கள் மத்தியில் போய் அவர்கள் ஊழியத்திற்கு சென்றார்கள். அவர்களோடு கூட அவர்கள் கணவர் ஜிம் எலியாட் என்று சொல்லப்படுகிற இந்த 2 பேருமாய் சேர்ந்து அவர்கள் பிள்ளைகளோடு கூட இந்த வடோனி என்று சொல்லப்படுகிற ஜனங்கள், ஆதிவாசிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஈக்வடோரில் பகுதியில் வசிக்கிறவர்கள், முரட்டாட்டத்தார்கள், பயங்கர தீவிரக்காரர்கள். இவர்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜிம் இலியாட்டும் எலிசபெத் இலியாட் இந்த 2 பேருமாய் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இவர்கள் மத்தியிலே போனார்களாம். என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அருமையாய் வசனம் சொல்லுகிறது 1956 இந்த ஜிம் இலியாட் என்று சொல்லப்படுகிறவர்களை அவர்கள் கொன்று போட்டார்களாம். யாரு? அந்த வடோனி என்ற அந்த ஆதிவாசி ஜனங்கள் அவரை கொன்று போட்டார்கள். இந்த எலிசபெத் இலியாட் என்பவர்கள் என்ன செய்திருந்திருக்க வேண்டும்? கசந்து போயிருக்கணும். ஐயோ, என்னுடைய வாலிப வயதில் என் புருஷனை இழந்தேனே, என் பிள்ளைகளை நான் எப்படி காண்பேன்? ஐயோ, என் புருஷனை கொன்று விட்டார்களே, இரத்த சாட்சியாய் மறித்து விட்டார்களே, இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லவா வந்தேன். இவள் என்ன செய்திருக்கலாம்? உடனே அந்த வடோனி என்ற மக்கள் மத்தியில் இருந்து புறப்பட்டு தன் தேசத்துக்கு அவள் மீண்டும் போயிருந்திருக்கலாம். ஆனால் அவளுடைய வரலாறு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவள் ஒரு தீர்மானம் செய்தாலாம். என்ன தீர்மானம் தெரியுமா? நான் ஆண்டவருக்காக இந்த ஜனங்கள் மத்தியிலே என் புருஷன் ஊழியம் செய்யணுது தாகமாக இருந்தபடியினாலே அவருடைய ஏக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வடோனியிலேயே தங்கிவிட்டாளாம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப சீக்கிரமாய் சொல்லப்படுகிறது அவளுடைய அந்த தியாகமும் அவளுடைய அந்த நற்சாட்சியும் என்ன தெரியுமா செஞ்சிச்சாம்? இந்த அருமையான வடோனி என்று சொல்லப்பட்ட மக்கள் மத்தியிலே அவள் ஒரு பெரிய சாட்சியாய் நிற்கிறதும் மற்றும் இவர்கள் அவளிடத்தில் இருக்கிற பழக்கங்களை எல்லாம் பார்த்து இயேசுவை ஆண்டவராய் அறிந்து கொண்டு அந்த வடோனி வட்டாரத்தில் உள்ள ஆதிவாசிகள் எல்லாம் ரட்சிப்பிலே நடத்தப்பட்டார்களாம். வலது கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதிர் வயதான இவள் காலம் ஆகும்போது காண்கிறாள், அவள் விதைத்த விதைகள் கனி கொடுத்தது, மகிழ்கிறாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை, தேவன் பெரியவர், அவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த 3 காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். ஆபிரகாம் பெற்ற முதிர் வயதின் பலன் என்று சொல்லி நாம் அறிகிறோம். கர்த்தர் நல்லவர், தேவனுக்கு மகிமை. எழுந்து நிற்போம் தேவ சந்நிதியிலே. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.